இந்த வீடியோவில் பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு ட்ராயிங் கொண்டு எப்படி வந்து ட்ராயிங் ஃபார்மேட்டுக்கு எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் குரோமில் போய் பிடிஎஃப் டு ட்ராயிங் அண்டு சர்ச் பண்ணுவோமாக இருந்தால் பிடிஎஃப் டு கன்வெர்ட் பிடிஎஃப் டு ட்ராயிங் அண்டு சர்ச் பண்ணி நாங்கள் அதில் வர ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி பிடிஎஃபாக இருக்கிற ஒரு ட்ராயிங் கொண்ட வந்து பிடிஎஃபாக இருக்கிற ஒரு ட்ராயிங்கை ட்ராயிங் ஃபார்மேட்டுக்கு வந்து ஆட்டோகேடில் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் தரப்பட்ட www.autodrawing.com இதில் வெப்சைட்டை யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி எந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து ட்ராயிங்காக மாற்றணுமோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் டு ட்ராயிங் அண்ட் பட்டனை கிளிக் பண்ணி இப்படி கன்வெர்ட் பண்ணி நாங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை ட்ராயிங் ஃபார்மேட்டுக்கு ட்ராயிங் ஃபார்மேட்டாக வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஆட்டோகேடில் ஓப்பன் பண்ணி நாங்கள் அதை வந்து இந்த ஃபைலை வந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து இதில் டவுன்லோட் TWன்றதை வந்து கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு ஒரு ட்ராயிங் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஒரு சிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த சிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த சிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் ஓல்ன்றதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின ஃபைலுக்குள்ளே எங்களுக்கு அந்த ட்ராயிங் ஃபைல் வந்து இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ஆட்டோகேடில் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதான் வந்து நாங்கள் பிடிஎஃப் ஃபைலை வந்து ட்ராயிங் ஃபார்மேட்டாக மாற்றின ஃபைல்ஸ். இந்த ஃபைலை இப்படி ட்ராயிங் ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மத சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. இதுதான் டவுன்லோட் பண்ணின ட்ராயிங் ஃபைல். இதை வந்து தொடர்ந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம்.